ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் இல்லாமல் இயங்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். செல்ஃபோன் இல்லாமல் எப்படி இயங்க முடியாது அப்படிங்கிறமோ அதே மாதிரி செல்ஃபோனில் இந்த 2 ஆப்பும் இல்லாமல் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேர்த்துக்கு பயனுள்ள ஒன்றாகவே இருக்குது. அதாவது எல்லா விஷயத்தையும் மெயிலில் அனுப்பிச்சு மெயிலே ரிசீவ் பண்ணிட்டு இருந்த நமக்கு இப்போ ஃபோட்டோஸாக இருந்தாலும் ஃபைல்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஈஸியாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட இந்த வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு பிரச்சனை, அது என்ன அப்படின்றதையும் இதற்கு மாற்று என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாட்ஸ்அப் பயன்படுத்தின எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். முதல்ல வாட்ஸ்அப் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்ச நாள் இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ₹50 நீங்கள் கட்டணும் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கு பிறகு அதையுமே அவங்க தளர்த்தி வாட்ஸ்அப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு விட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஃபேஸ்புக் இந்த வாட்ஸ்அப்பை தங்களுடைய சொத்தாக மாற்றிக்கிட்டாங்க, அதாவது அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அப்படி வாங்கிட்ட பிறகும் அந்த வாட்ஸ்அப்பில் எந்த விதமான மாற்றத்தையும் அவங்க செய்யலை. அதாவது ஃபேஸ்புக் எப்படி ரன் ஆகிட்டு இருந்ததோ அதே மாதிரி வாட்ஸ்அப் அப்படிங்கிறது தனியாக ரன் ஆகிட்டு இருந்தது. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் ஃபேஸ்புக்ல இருந்து வருது. ஆனா வாட்ஸ்அப்ல அந்த வகையில பெரிய லாபம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ்புக்ல எப்படி லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேஸ்புக்ல வரக்கூடிய விளம்பரங்களால அவங்களுக்கு லாபம் வருது. ஆனால் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆட்ஸும் கிடையாது. நம்ம எவ்வளோ டேட்டாவை சென்ட் பண்ணாலும் ரிசீவ் பண்ணாலும் நமக்கு அவங்க எந்த சார்ஜஸும் பிடித்தது கிடையாது இது வரைக்கும். ஆனாலும் ஃபேஸ்புக் ஏன் வாட்ஸ்அப்பை இவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க எதுவுமே பண்ணாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதிலிருந்து டேட்டாஸை எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது சில பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, சில யூடியூப் சேனல்ஸ் கூட இதை பற்றி நிறைய வீடியோஸும் போட்டிருப்பாங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் யார் கூடயாவது பண்ணினீங்க அப்படின்னா அதற்கான ஆட் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஷூக்கான ஆட்ஸ் நிறைய வரும். இதை கவனிச்சவங்க நிச்சயமாக நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இனிமேல் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுக்கிறதே கிடையாது, உங்களுடைய ப்ரைவசி எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் வாட்ஸ்அப் இயங்கிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வெளிப்படையாக வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய டேட்டாஸை நாங்கள் எடுத்துப்போம், உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸும் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் சேட் பண்ணுறது, நீங்கள் சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, உங்களுடைய மெசேஜஸ், உங்களுடைய டேட்டா, நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் அனுப்புறீங்க, என்னென்னலாம் ரிசீவ் பண்ணுறீங்க, இது மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நாங்கள் எங்களுடைய டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஓப்பனாகவே அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க இல்லீகலாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போ அதை லீகலாகவே, அதாவது நம்மளுடைய பர்மிஷனை வாங்கி அதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க இப்போ சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும், அதில் அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அர்த்தம். அப்படி இதில் என்ன தான் நமக்கு விபரீதமான பிரச்சனை வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. அதாவது நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே அங்கே போயிடும். அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட பேங்க் டீட்டெயில் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயிலும் அவங்கள்ட்ட போயிடும். நம்ம என்ன மொபைல் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம், நம்ம இப்போ எந்த ஊரில் இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோங்கிற பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு வருங்க. நம்ம எப்போவுமே ஒரு இடத்துல இருக்கோம். அதாவது நம்மளுடைய பிளேஸ் சென்னைன்னு வைங்களேன், சென்னையில் நம்ம எப்போவுமே இருக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம சென்னையில் இருந்து திடீர்னு ஒரு நாள் கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா நீங்க கெஸ்டா போயிருக்கீங்களோ இல்லை டிராவல் பண்றீங்களோ என்னவோ, ஆனா அங்க இருக்கக்கூடிய விளம்பரங்கள், அதாவது அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸோட விளம்பரம், அங்க இருக்கக்கூடிய மற்ற ஏதாவது ஒரு சர்வீஸோட விளம்பரம் உங்களுக்கு தானாவே ஃபேஸ்புக்ல வரும். சரி, இதுக்கு முன்னாடி நம்மளோட எந்த இன்ஃபர்மேஷனும் கசிஞ்சதே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபேஸ்புக்கே ஒத்துக்கிட்டாங்க, அவங்க கிட்ட இருந்த பப்ளிக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளியே லீக் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கனடாலையும் பிரிட்டன்லையும் எலெக்ஷன்ஸுக்கு கூட இந்த மாதிரியான டேட்டாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக ஃபேஸ்புக் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் வாட்ஸ்அப்பை நான் இதை அக்ரி பண்ணாமையே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதுவும் முடியாது. ஏன்னா இதை நம்ம அக்ரி பண்ணலை அப்படின்னா February 8th மேலே வாட்ஸ்அப் நம்ம மொபைலில் ஆப் இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலும் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதையும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே அவங்களும் போட்டிருக்காங்க தெளிவாக. அதனாலேயே இப்போ மக்கள் பல பேர் வேறு ஆப்பை தேடி போகிறாங்க. அப்படி வேறு என்ன ஆப் வாட்ஸ்அப்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேருக்கு கிடைச்ச விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, டெலகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் சிக்னல்ங்கிற ஆப்பும். இந்த 2 ஆப் பற்றியும் நம்ம இன்னொரு வீடியோவில் முழுசாக விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப்பை இனிமேலும் இதை அக்ரி கொடுத்து யூஸ் பண்ண தான் போகிறீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு என்ன ஆப்பை சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் மேலும் வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் வித் பீஸ். நன்றி, வணக்கம்.